இப்போ இன்றைக்கு கொடுக்கறது இது புது வேறு ஒன்று. இது முழுக்க முழுக்க ஸ்ரீ சுப்பிரமணிய வியாசத்தில் பாம்பன் சுவாமி சொன்னதையே கொண்டு வந்து நிற்கிறேன். இதில் இந்த 2 பாட்டு 3 பாட்டில் முருகன் வராது. இப்போ அடுத்து வர்றதில் ஐ வரைக்கும் முருகன் வரும். அது ஓ ஓ ஔ வருது இல்லைங்களா, அந்த ஓவில் முருகன் வராது, பொதுவில் வரும், வேல் வரும். இப்போ இதுலேருந்தே வேல் தான் வரும். இந்த 9 பாட்டு வரைக்கும் தான் முருகன் காப்பாற்றணும்னு சொல்லி வரும். இதுக்கப்புறம் வரக்கூடிய பாடல்களை அதாவது 2ஆக பிரிக்கணும். ஒன்று அகமாக வழிபடுறது, ஒன்று புறமாக வழிபடுறது. அகத்தில் வழிபடுறதுக்கு முருகன், புறத்தில் வழிபடுறதுக்கு வேல். இப்படி தான் வச்சுருப்பார் சுவாமி. அதில் இப்போ வேல் காக்கன்றதெல்லாம் புறத்தில் வெளியே இருக்கிற பகைகளெல்லாம் காப்பாற்றது புறம். அதுக்கு காப்பாற்ற வேண்டியது வேல். உள்ளுக்குள்ளவே இருந்து காப்பாற்ற வேண்டியது முருகன். அதுக்குரியது அகம். இப்படி தான் பிரிச்சுருக்கிற அந்த சண்முக கவசத்தை. அக வழிபாடு, புற வழிபாடு. அப்போ அகப்பூஜை நீங்கள் பண்ணிட்டீங்க, இப்போ புற பூஜை பண்ண போகிறீங்க இல்லைங்களா? இப்போ அதில் இப்போ வரும்பொழுதுலாம் புறத்தில் என்ன நல்லா இருக்குதுன்னு கவனிச்சுவாங்க. இப்போ 2 பாட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் திருப்பி முருகனில் வந்து வேல் வராமல் எடுப்போம். ஒளியழ உரத்த சத்தத்தொடு வரு பூத பிரேதம் பலி கொல ராக்கத பேய் பலகணத்து எவையானாலும் கிளி கொல எனை வேல் காக்க கெடுபரர் செய்யும் சூன்யம் வலியுல மந்திர தந்திரம் வருத்திடாது அயில்வேல் காக்க. நல்லா கவனித்து பார்த்துங்க. ஒளியழ உரத்த சத்தத்தொடு வரு பூத பிரேதம் பலி கொல ராக்கத பேய் பலகணத்து எவையானாலும் கிளி கொல எனை வேல் காக்க கெடுபரர் செய்யும் சூன்யம் வலியுல மந்திர தந்திரம் வருத்திடாது அயில்வேல் காக்க. அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு மந்திரத்தை வீட்டில் உச்சரிக்கும் பொழுது அந்த வீட்டில் எல்லா விதத்திலையும் எந்த மாதிரி சூழ்ச்சிகள் மந்திர தந்திரங்கள் எல்லாத்தையும் இந்த மந்திரம் கட்டு போட்டுடும். அப்படி ஒரு மந்திரத்தை இன்றைக்கு உங்கள் வீட்டில் வந்திருக்குது. இதை நீங்கள் கேட்டு இதை படித்து இதை வெற்றி பெற்று இதை உச்சரித்து நீங்கள் உங்கள் குடும்பங்கள் குழந்தைகள் ஒரு விவிதிட்டினா கூட அந்த குழந்தை கம்பீரமாக வெளியே வரும். நீங்கள் எல்லா வெற்றிகளும் நம்ம ஒருவரும் பெற முடியும். எத்தனை வெளியே இருந்தாலும் நீங்கள் கரெக்டாக தப்பிச்சு வர்றதுக்கு இந்த ஒரு மந்திரமே அற்புதமான மந்திரம். இதை வெற்றி பெறுமாறு வேண்டுகிறேன்.